Hello friends, welcome back to my channel Banana Leaf Recipes. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம், மைதா மாவு, உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் இது பிரெட் கிரம்ஸ். இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு மிளகாத்தூள். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் கலர் கொடுக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்க குட்டி குட்டி பால்ஸாக நம்ம செய்ய போகிறோம். மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி மற்ற உருளைக்கிழங்கையும் பால்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நான் ஒரு தட்டில் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம உருட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருண்டையை இந்த மைதா மாவு பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை எடுத்து பிரெட் கிரம்ஸில் எல்லா பக்கமும் பரட்டி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து ஒரு சைட் பரட்டிட்டேன். இப்போ இன்னொரு சைட் பரட்டிகிட்ருக்கேன். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் மைதா மாவை டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் பரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் இதுமாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த பால்ஸை போட்டு பொரிக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பால்ஸ் உடையறதுக்கும் சான்ஸ் உண்டு. பார்த்து மெதுவாக திருப்புங்க, இல்லைனா பால்ஸ் உடஞ்சிரும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.